Hi, hello everyone. Myself, Dr. Ram Sudarshan from Vyuga Healthcare. I'm a cosmetic dentist cum cosmetologist. இப்போ இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ரொம்ப காமனாக இருக்க டென்டல் இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் அவேர்னஸ். நம்ம ஊரில் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரீஸை விட அவேர்னஸ் ரொம்பவே கம்மி. அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டென்டலுக்கான அவேர்னஸ் சுத்தமாகவே கிடையாது. நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க, இன்க்ளூடிங் நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களுமே நினச்சிட்டு இருப்பீங்க, பல்லுனா அப்படின்னாலே எப்போ வலி வருதோ அப்போ தான் டென்டிஸ்ட்டை பார்க்கணும், அது வரைக்கும் பல் டாக்டர் பார்க்கவே தேவையில்லை, அதுவும் பல் டாக்டரோட வேலை வந்து பல்லை பிடுங்கிறது தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்குது. இன்னொரு மைண்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷிங் அப்படிங்கிறது மட்டும்தான் பல்லுக்கான பராமரிக்கிற ஒரே விஷயம் அப்படின்ட்டு. பட் உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியாது ஃப்ளாசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்ட்டு. ஸோ ஃப்ளாசிங் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பல்லை ப்ரஷ் பண்ணும்போது எப்படி உங்கள் பல்லு க்ளீன் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் வந்து ஃப்ளாசிங் அப்படிங்கிறது. ஸோ உங்கள் பல்லை வந்து மேலே மட்டும் க்ளீன் பண்ணுறது ப்ரஷிங்காக இருக்குது அப்படின்னா, பல்லுக்கு இடையில இருக்கிற ஃபுட்டை மாட்டி இருக்கிறத க்ளீன் பண்ணுறது தான் ஃப்ளாசிங் அப்படிங்கிறது. ஒரு த்ரெட் மாதிரியான விஷயத்தை வச்சு பல்லுக்கு இடையில இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது தான் ஃப்ளாசிங். பட் நம்ம நிறைய பேருக்கு தெரியக்கூட தெரியாது ஃப்ளாசிங்னா என்னன்னு. ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொதுவாகவே இந்தியன்ஸோட ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சிட்ரிக் ஐட்டம், அதாவது அந்த பல் கூசுகிற மாதிரியான சிட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, லெமனாக இருக்கட்டும், லெமன் பிக்கிளாக இருக்கட்டும், வினிகராக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட கம்ஸ் அண்ட் டீத் வந்து எஃபெக்ட் ஆகுறது ரொம்பவே ஜாஸ்தி அதர் தென் அதர் கண்ட்ரீஸ். ஸ்மோக்கிங் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ரொம்பவே கம்மி கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ்னே சொல்லலாம். பட் ஓரல் கேன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் ரொம்பவே ஜாஸ்தி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் வேணால் நம்ம இந்தியாவில் கம்மியாக இருக்கலாம், பட் பான் சூவிங் ஹேபிட்டாக இருக்கட்டும், டொபாக்கோ சூவிங்காக இருக்கட்டும், பவுச்சிங்காக இருக்கட்டும், சம்திங் லைக் அந்த கூல் லிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உதட்டு கீழே வைக்கிற இதுவாக இருக்கட்டும், கையில் கசக்கி போடுற அந்த டொபாக்கோவாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரீஸை விட இந்தியாவில் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இதனால தான் நம்மள நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கேன்சருக்கான ரொம்ப ரொம்ப மைல்டு அறிகுறிகள் இப்போவே தெரிஞ்சிருக்கலாம். பட் அது பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் பர் டே வந்து ஒரு நாளைக்கு நான் ஒரு பேக்கெட் ஸ்மோக் பண்ணுறேன், ஜஸ்ட் 2 ஸ்மோக் தான் பண்ணுறேன், எனக்கு நான் கேன்சர் வந்துடுமா அப்படின்னு கேட்குற பீப்புள் ரொம்ப நிறையாவே இருக்காங்க. உங்களில் 2 பேர் கூட இருக்கலாம், நம்மளில் 10 பேர் 2 பேர் கூட இருக்கலாம். பட் ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண விஷயமாயிடுச்சு ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது இப்போது. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கு கூட பல்லு எல்லோ ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சரியான ஃப்ளாசிங் பண்ணுறது கிடையாது, சிட்ரிக் ஐட்டம் நிறையா சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்னால பல் அஃபெக்ட் ஆகிறது ரொம்ப காமனாகவும் ரொம்ப வைடாகவும் நீங்கள் பார்க்க முடியும். அட் த சேம் டைம் டென்டல் கிளினிக்ஸுமே ரொம்ப நிறையா பார்க்க முடியும். ஏன்னா இத்தனை பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு டென்டிஸ்ட் தேவை இல்லையா. ஸோ அதுக்கான டென்டல் கிளினிக்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிற ஒரே விஷயம் அவேர்னஸ் மட்டும்தான். ஸோ சுகர் சாப்பிட்றதுனால என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் சாப்பிட்றதுனால பல்லுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஓவரால் ஹெல்த்துக்கும் ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்குது. ஸோ பேசிக்கலி சுகர் என்ன பண்ணுது, நிறைய பேர் சொல்லுவாங்க சுகர் நான் சாப்பிட்டாலே இப்படி நடக்குது, ஸோ சுகர்னால சுகர் டேஞ்சர், சுகர்னாலே வந்து ஹார்ட் எஃபெக்ட் ஆகும். அது எப்படின்னு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, சுகர் இட் செல்ஃப் வில் நாட் எஃபெக்ட் யுவர் டீத். சுகர் டைரெக்டாக நீங்கள் சாப்பிட்றனால எஃபெக்ட் ஆகாது. என்ன பண்ணணும்னா, உங்கள் வாயில் இருக்கிற உங்கள் உடம்புல இருக்கிற பாக்டீரியாவுக்கு அது ஃபீட் பண்ணும். ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு தீனி போடும்போது அந்த பாக்டீரியா வந்து உங்கள் பல்லையும் சரி, உங்கள் கம்ஸையாக இருக்கட்டும், உங்களுடைய ஓவரால் ஹெல்த்தை வந்து ஓவராக அஃபெக்ட் பண்ணும். சம்டைம் இன்ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு 1 பீஸ் சுகர் தான் சாப்பிட்றேன், மார்னிங் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ், இல்லை காஃபியில் வந்து 1 ஸ்பூன் சுகர் தான் போடுறேன், மார்னிங் ஆஃப்டர்நூன் நம்ம ஒரு நாளைக்கு 4 டீ தான் குடிக்கிறேன், இது என்ன தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 4 to 5 பீஸ் ஸ்வீட் அட் அ டைம் சாப்பிட்றத விட 1 ஸ்பூன் சுகரில் 4 to 5 டைம்ஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் மல்டிபிள் டைம்ஸில் எடுக்கிறது ரொம்பவே எஃபெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, சுகர் எடுக்கும் போது ஆசிட் அட்டாக் ஆகும். அதாவது உங்கள் சுகர் சாப்பிட்றதுனால உங்கள் பாக்டீரியாவுக்கு வந்து தீனி போட்டு அந்த பாக்டீரியா க்ரோ ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆசிட் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ பேசிக்கலி ஆசிட் அட்டாக் மாதிரி. இந்த ஆசிட் ஃபார்மேஷன் நடக்கும்போது உங்களுடைய பல்லாக இருக்கட்டும், உங்கள் கம்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஓவரால் ஹெல்த்தாக இருக்கட்டும், உங்களோட பிளட் வெசல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இது நீங்கள் ஒரு வாட்டி 4 பீஸ் ஸ்வீட் சாப்பிட்றதும் ஒன்று தான், மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் அரை ஸ்பூன் சுகர் போட்டு டீ குடிக்கிறதும் ஒன்று தான். மல்டிபிள் டைம்ஸ் ஆசிட் அட்டாக் ஆகிறது எப்படி, 1 டைம் ஆசிட் அட்டாக் ஆகிறது எப்படி. ஸோ சுகர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் பாடிலையும் சரி, உங்கள் பல்லுலையும் சரி, ஓவரால் ஹெல்த்லையுமே சரி ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ ட்ரை டு கட் டவுன் சுகர். அது 0 பண்ண முடிஞ்சால் வெல் அண்ட் குட், பண்ண முடியாதவங்க 80 to 70% அட்லீஸ்ட் சுகர், நான் சொல்கிறது நாட் ஜஸ்ட் ஒயிட் சுகர்,
எனி ஃபார்ம் ஆஃப் சுகர் அதர் தென் நேச்சுரல் சுகர் லைக் பனக்கற்கண்டு சொல்லுவாங்க, பனவெல்லம்னு சொல்லுவாங்க. இது உண்மையாகவே நேச்சுரல் சோர்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. ஹனியுமே வந்து பிராண்டட் பேக்கெட்ஸில் இல்லாமல் உங்களுக்கு நேச்சுரல் சோர்ஸில் கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி சுகர் யூஸ் பண்ணுறது ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகரை விட ஒரு 2 times பெட்டர்னு சொல்லலாமே தவிர 100% எந்த சுகருமே நல்லது கிடையாது. ஸோ கரெக்டாக ப்ரஷ் பண்ணலன்னா என்ன ஆகும்? அது கிட்ஸாக இருக்கட்டும் அடல்ட்ஸாக இருக்கட்டும், கரெக்டாக ப்ரஷ் பண்ணல அப்படின்னா உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து ஒரு ஸ்டோரியாகவே எடுத்துகிட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட பைக் இருக்கும், ஒரு கார் இருக்கும், இல்லை இன்ஃபேக்ட் உங்கள் வீட்டில் ஒரு சிங்க், அதாவது நீங்கள் வாஷ் பேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ அதோட டெபாசிட்ஸ் ஜாஸ்தியாகும். ஸோ டெபாசிட்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது அதுக்கான பைப்ஸ் எல்லாமே வந்து அடைச்சி போகும். ஸோ சேம் எக்ஸாக்ட்லி நீங்கள் ப்ராப்பராக உங்கள் பல்லை வந்து க்ளீன் பண்ணலை, அதாவது ப்ரஷ் பண்ணல, டெய்லி பேசிஸில் நீங்கள் ப்ரஷ் பண்ண மாட்டீங்க, குழந்தைங்க தானே, அடல்ட்ஸ் தானே. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம இருக்கிற எல்லா ஃபுட்லேயுமே கலப்படம் ஜாஸ்தி. எல்லா ஃபுட்லேயுமே பல்லில் படிகிறதுக்கான டெபாசிட்ஸ், கேல்குலஸ்ன்னு சொல்லப்படுற டெபாசிட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா லாங் டைமில் உங்கள் பல்லில் படிகிற அழுக்கு ஜாஸ்தியாகும் போது அதுக்கான கேவிட்டிஸ், சொத்தப்பல் ஜாஸ்தியாகும். சொத்தப்பல் ஜாஸ்தி ஆகும்போது நீங்கள் ரூட் கனால் பண்ணுற மாதிரியோ இல்லை பல்லை எடுக்கிற மாதிரியோ இல்லை ரொம்ப பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது கம்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது பல்லுக்கு பிடிமானமே வந்து கம்ஸ் தான், அதாவது ஈறு தான். இந்த ஈறு வந்து கரைஞ்சிருச்சு அப்படின்னா பல்லுக்கு பிடிமானம் இல்லாமல் சில வருஷங்களில் உங்கள் பல்லு ஆடுறதுக்கான சுச்சுவேஷனோ இல்லை பல்லு வந்து லூஸாக சம்டைம் ஆடி பல்லை எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி சுச்சுவேஷனோ இல்லை பல்லை சுற்றி இருக்கிற எலும்பு கரையிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இதெல்லாம் விட ரொம்ப பெரிய இம்பேக்ட் எங்கே கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசல்ஸ். ஸோ அழுக்கு ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புளுக்கு சுகர் ஜாஸ்தி, ஷூட்டை பார்க்குறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா அழுக்கு வந்து உங்கள் நார்மல் சுகர் லெவலை கூட எலிவேட் பண்ணும். ஸோ யூஸ்வலாகவே நாங்கள் பேஷண்ட்ஸ்க்காக செக் பண்ணும்போது அவங்க சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது, அன்எக்ஸ்பெக்டட்லி இல்லை அன்னோயிங்லி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக அவங்க வாயில் ரொம்ப அழுக்கு இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ வாயில் அழுக்கு இருக்குன்னு செக் பண்ணாலே, அதை க்ளீன் பண்ணாலே நிறைய பேருக்கு சுகர் பாதி லெவல் ஆனவங்கலாம் உண்டு. ஸோ க்ளீனிங் அப்படிங்கிறது எப்படி உங்களுடைய சராசரி மற்ற விஷயங்களை நீங்கள் க்ளீன் பண்ணுறது எவ்வளோக்கு அவசியமோ அதை விட பல மடங்கு அவசியம் உங்கள் பல்லை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நைட்டில் ப்ரஷ் பண்ணாமல் தூங்கினா என்ன ஆகும்? நைட் அப்படிங்கிறது தான் நீங்கள் நைட் ஒரு சாப்பிட்ற எந்த மீலாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், மைல்டு ஃபுட்டாக இருக்கட்டும், லாங் கேப் கிடைக்கிறது வந்து உங்கள் நைட் டைம் மட்டும் தான். ஏன்னா உங்கள் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் டு நைட் எல்லாமே வந்து ஷார்ட் டைம் இருக்கும், 3 to 4 hours இருக்கும், இல்லை 5 hours இருக்கும். நைட் மட்டும்தான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 hours கேப் இருக்கும். நைட் நீங்கள் 9 o'clock சாப்பிட்டதுலேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் சாப்பிட்ற வரைக்கும். ஸோ இந்த லாங் கேப்பில் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் வாயில் பாக்டீரியாஸ் வந்து நிறையா ஜென்ரேட் ஆகும். ஸோ நிறையா ஆகும்போது உங்கள் பல்லை சுற்றி இருக்கிற எனாமலாக இருக்கட்டும், உங்கள் எனாமல் சுற்றி இருக்கிற கம்ஸாக இருக்கட்டும், உங்கள் கம்ஸை சுற்றி இருக்கிற எலும்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அரிக்கிறதுக்கான ஜாஸ்தி, அதாவது உங்கள் எலும்பு அண்ட் கம்ஸை வந்து அரித்து கம்மி பண்ணி உங்கள் பல்லுக்கான பிடிமானத்தை கம்மி பண்ணி உங்கள் ஓவரால் வாயில் இருக்கிற குட் பாக்டீரியாஸை வந்து அழித்து. ஸோ பேசிக்கலாக உங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, காலையில் எழுந்திரிக்கும் போது பேட் ப்ரீத் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், வாய் ரொம்ப துர்நாற்றம் அடிக்கும். இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு ப்ரஷ் பண்ணாமல் படுக்கிறது. ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 10 வருஷமாக சரியாக கூட ப்ரஷ் பண்ணுறதில்ல, அவங்க வாய் நல்லா இருக்குது, நான்லாம் வந்து டெய்லி 2 வேளை ப்ரஷ் பண்ணுறேங்க, என் வாய் ஏன் எப்படி இருக்குன்னுலாம் கேட்டிருப்பீங்க. எல்லோவாக இருக்கலாம், பேட் ப்ரீத் இருக்கலாம். இதெல்லாம் ஜெனட்டிக்ங்கிற ஒரு ஃபேக்டர் ஒரு சைடு இருந்தாலும் பேசிக்கலி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பல்லை வந்து 2 times க்ளீன் பண்ணுறதுனால உங்கள் பல்லையாக இருக்கட்டும், உங்கள் ஓவரால் ஹெல்த்தாக இருக்கட்டும், ஓரல் கேவிட்டியாக இருக்கட்டும், இது லாங் டைம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீத் பெயின் வரும்போது உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போகணுமா அப்படின்னு கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பல்லு வலி வர்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலி டென்டிஸ்ட் கிட்ட போயிருந்தீங்க அப்படின்னா பல் வலியே வந்திருக்காது. இதுதான் உண்மை. பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், பல்லு வலிச்சாதான் பல் டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம இந்தியன்ஸ், ஸ்பெசிஃபிக்காக தமிழியன்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே உண்டு. ஸோ பல்லு வலிச்சாதான் பல் டாக்டர் போகணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னா, நார்மலாக ஒரு சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் எக்ஸ்டென்சிவாகவும் 2 to 3 நாள் பண்ணுற மாதிரி ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் இல்லை எக்ஸ்ட்ராக்ஷன் பல்லை எடுக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி. ஏன்னா பல்லில் சின்னதாக சொத்தப்பல் டெவலப் ஆகும்போது நீங்கள் சிம்பிளாக க்ளீன் பண்ணி ஃபில்லிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் காஸ்ட் வைஸும் கம்மி, டைம் வைஸும் கம்மி.
பட் அதை நீங்கள் விட்டுட்டு பல்லு வலி வரும்போது தான் பல் டாக்டரை போவீங்கிற மைண்ட் செட் இருந்தீங்க அப்படின்னா அது ட்ரீட்மெண்ட்டுக்கான எக்ஸ்பென்ஸும் ஜாஸ்தி, உங்கள் பல்லை சம்டைம் எடுக்கிற நிலைமை கூட ரொம்ப அதிகமாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ பல்லு வலிச்சாவது அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் டென்டிஸ்ட்டை பாருங்கள். உங்கள் நியர்பை ஃபார்மசியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் ஷாப்பில் பல்லு வலி மாத்திரை வாங்கி போட்டு சமாளிக்கலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா பல்லை பொறுத்த வரைக்கும் மாத்திரை வித்தவுட் ட்ரீட்மெண்ட் வில் நாட் ஒர்க். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ரெகுலராக தெரியணும்னு நினைக்கிறீங்களா? டாக்டர் டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.